வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜஸ்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம பல சுச்சுவேஷனில் பல மாதிரி மீனிங் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஜஸ்டோட ஃபர்ஸ்ட் யூஸ் பார்க்கலாம். ஜஸ்ட்டுக்கு ரொம்ப, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா. பிடிச்சிருக்குங்கிறது வேற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது வேற, அப்படிதாங்களா. அப்ப ஜஸ்ட ரொம்பங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஒரு ட்ரெஸ் கடையில பாக்குறோம், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இப்ப ரொம்ப, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ ஜஸ்ட் லைக் திஸ் ட்ரெஸ், எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல ஒரு பிளேஸை போய் பார்க்குறோம், ஓகேங்களா, எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகிறோம், அந்த அந்த பிளேஸ் நமக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ ஜஸ்ட் லைக் திஸ் பிளேஸ், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவளுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ இப்போ ஒரு பொம்மை, அவளுக்கு ரொம்ப அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா she just like this doll. ஓகே, அப்ப ஜஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். ஐ ஜஸ்ட் லைக் திஸ் ட்ரெஸ், ஐ ஜஸ்ட் லைக் திஸ் பிளேஸ், இல்ல தட் பிளேஸ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். she just likes this doll, அவளுக்கு அந்த டால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இது ஃபர்ஸ்ட் யூஸ். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க. இது வந்து செகண்ட் யூசேஜ். அந்த ஜஸ்ட்ங்கிற வார்த்தையை ஒன்லி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஒன்லின்னா என்ன, மட்டும்தான் அப்படிங்கறதா ஒன்லி. இப்போ வெறும் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப கடை, இப்போ இந்த எப்படி சொல்றது, சாலையோரங்கள்லாம் ஏதாவது திங்ஸ் சீப் அண்ட் பெஸ்டா விற்கிறவங்க சும்மா ஜஸ்ட் வெறும் 10 ரூபா தாங்க, வெறும் 100 ரூபா மட்டும்தாங்க இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இட்ஸ் ஜஸ்ட் 10 rupees, இட் ஜஸ்ட் 100 rupees அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா வெறும் 10 ரூபாய் தான், வெறும் 100 ரூபாய் தான். அப்ப ஒன்லினா இந்த தாங்கிற மட்டும்தான், தாங்கிற சவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தான். ஓகேவா. இப்ப இட்ஸ் ஜஸ்ட் ₹10, இட் ஜஸ்ட் ₹100. ஓகேங்களா, இல்ல 100 rupees, 100 சொல்லி கூட ருபீஸ் சொல்லிக்கலாம். வெறும் 10 ரூபா தாங்க, வெறும் 5 ரூபா தாங்க, வெறும் 100 ரூபா தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock. இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிளம்புறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க, இருப்பா, இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock, 8 மணி தானே ஆகுது, 8 தானே ஆகுது, 8 தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 8 தானே ஆகுது அப்படின்னு டயத்தை சொல்றதுக்கும் இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock, இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock ஆர் 8 o'clock, என்ன வேணாலும் டைம் சொல்லிக்கோங்க. அப்ப இது இவ்வளவு தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் போற அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் இது. ஓகேங்களா. அடுத்ததா பாருங்க, ஐ நீட் ஜஸ்ட் 5 minutes, எனக்கு தேவைப்படுது, என்ன தேவைப்படுது, இன்னொரு 5 நிமிஷம் மட்டும்தான், இன்னொரு 5 நிமிஷம் மட்டும்தான் தேவைப்படுது. ஐ நீட் ஜஸ்ட் 5 minutes, ஐ நீட் ஜஸ்ட் 5 minutes. ஓகேவா. இப்ப ஜஸ்ட்ங்கிறத இது வந்து செகண்ட் யூசேஜ், வெறும் இந்த ஒன்லி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திக்கலாம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் யூசேஜ் அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட் யூசேஜ். நிறைய ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். நமக்கு எது ரொம்ப அத்தியாவசியமோ, எது தேவையோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து தேர்ட் யூஸ் பார்க்கலாம். ஜஸ்ட்னா ஆல்மோஸ்ட், ஆல்மோஸ்ட்னா கிட்டத்தட்ட, கிட்டத்தட்ட அந்த செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நடந்தது இல்ல நடக்கல, கிட்டத்தட்ட. இப்ப பாருங்க, ஐ ஜஸ்ட் கேம் ஆன் டைம், கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட நானு வந்துட்டேன். ஆன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம், சரியான நேரத்துக்கு கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன். ஐ ஜஸ்ட் கேம், ஐ கேம்னா நான் வந்துட்டேன், வந்தேன். ஆன் டைம், சரியான நேரத்துக்கு நான் வந்தேன். ஜஸ்ட் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட நான் சரியான நேரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றோம். I just came on time. Next sentence பாருங்க,
he just passed the exam. அப்பா கிட்டத்தட்ட அவன் பாஸ் பண்ணிட்டான்யா, எப்படியோ பாஸ் மார்க் எடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். he just passed the exam. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, she just avoided the accident. she avoided the accident என்ன அர்த்தம், அவ ஆக்சிடென்ட அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட, அதாவது ஒரு நூல் இழையில அப்பா தப்பிச்சிட்டா கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இது. she just avoided the accident. அடுத்தது பாருங்க, the player just missed the goal. அந்த பிளேயர் வந்து கோலை கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஜஸ்ட்னா ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட அப்படிங்கிற மீனிங்ல பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் யூசேஜ், அடுத்து நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க, ஜஸ்ட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, நல்லா கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு, எக்ஸாக்ட்லியா சொல்லுவோம் இல்லையா, துல்லியமா, அதுக்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமே நடக்குது, அவங்க அவ்வளோ அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணி அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஆசம், இட்ஸ் ஜஸ்ட் ஆசம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் ஆசம். அடுத்ததா பாருங்க, this is just what I want. this is just what I want னா இப்போ ஒரு பொருள் இருக்கு, இதுதான் எனக்கு வேணும், எக்ஸாக்ட்லியே சொல்றோம் இல்லைங்களா, இததான் நான் தேடிட்டு இருந்தேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப எக்ஸாக்டா நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். this is just what I want, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, it is just perfect. இது பர்ஃபெக்டா இருக்குங்க, இட் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படியும் சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஜஸ்டோட ஃபோர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, எக்ஸாக்ட்லியா சொல்லுவோம் இல்லைங்களா, உறுதியா குறிப்பிட்டு, அதுதான் இது. ஓகே, சரியான ஒரு இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம். ஓகே, காட் இட். ஜஸ்ட் நிறைய யூசேஜ்ல பார்க்கலாம், நம்ம தேவைப்படுறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, ஜஸ்ட் ரீசன்ட் பாஸ்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ரீசன்ட் பாஸ்ட்னா என்ன அர்த்தம், இப்பதான் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம அப்பா இருக்கிறாரு, அவர் இப்பதான் கிளம்பி போனார், அவர் போன அடுத்த செகண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏமா உங்க அப்பா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க, அவர் இப்பதான் கிளம்புனாரு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. he has just left, முடிஞ்சு போன விஷயம் தான். எப்ப, ரீசன்ட் பாஸ்ட், ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குங்கும் போது இந்த ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். he has just left, இந்த இடத்துல ஜஸ்ட்னா என்ன அர்த்தம், இப்பதான் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது, இப்பதான் அவர் கிளம்பினாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, I have just had my lunch. இந்த இடத்துல ஹேடுங்கிறது eaten அப்படிங்கிற மாதிரி செயல்படுது. ஓகேவா, நீங்க I have just eaten my lunch அப்படி சொன்னாலும் ரைட்டு தான், I have just had my lunch சொன்னாலும் கரெக்ட் தான். இந்த இடத்துல had வந்து eaten verb மாதிரி செயல்படுது. ஓகே, நான் இப்பதாங்க சாப்பிட்டேன், இப்பதான். இந்த இடத்துல ஜஸ்ட்ங்கிறது இப்பதான் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஓகேவா, ஜஸ்ட் இப்பதான். I have just eaten my lunch, இல்லைன்னா I have just had my lunch, நான் இப்பதான் நான் மதிய உணவை சாப்பிட்டேன், லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, they have just seen him. இப்பதான் அவங்க இப்பதான் அவனை பார்த்தாங்க. they have just seen him அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் இப்பதான் அவனை பார்த்தார்கள், இல்லைன்னா அவரை பார்த்தார்கள் அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? இப்ப ஜஸ்டோட ஃபிஃப்த் யூசஸ் பாக்குறோம். ஜஸ்ட்னா இப்பதான் அப்படிங்கிற அர்த்தத்துல ரீசன்ட் பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயம், ரீசெண்டா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் பயன்படுத்தி பேசிக்கலாம். ஓகே, காட் இட். புரியுதுங்களா? shall we go to the next sentence? இப்ப பாருங்க,
இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜஸ்ட்ங்கிற வார்த்தைய பல சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பல மீனிங்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுல சில சுச்சுவேஷன் நமக்கு எது அத்தியாவசியமா தேவைப்படுதோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். இப்ப ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், ஜஸ்ட்ங்கிற வார்த்தைய ரொம்ப, இப்ப பாருங்களேன், ஐ லைக் திஸ். இப்போ ஒரு பொருளை காட்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ் அப்படி சொல்றதுக்கும் ஐ ஜஸ்ட் லைக் திஸ், ஐ ஜஸ்ட் லைக் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஜஸ்டுக்கு என்ன அர்த்தம் வருதுங்க? ரொம்ப அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஐ ஜஸ்ட் லைக் திஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். அடுத்ததா பாருங்க, வெறும் வெறும் 10 ரூபா தாங்க, வெறும் 50 ரூபா தாங்க, வெறும் ஜஸ்ட் 100 ரூபா தாங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, வெறும். அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட்ங்கிறது வெறும் அப்படிங்கிற அர்த்தத்துல குறிக்குது. இட்ஸ் ஜஸ்ட் 10 rupees, நான் 100 rupees. ஓகே, காட் இட். அடுத்ததா பாருங்க, இந்த இந்த ஜஸ்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். மட்டும்தான் என்னன்னா 10 மணி தான், இந்த தான் சவுண்ட் வருது இல்லைங்களா, அதுதான். இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock, மணி 10 தான் ஆகுது. இட்ஸ் ஜஸ்ட் 10 o'clock. ஐ நீட் ஜஸ்ட் 2 minutes, எனக்கு 2 minutes தான் தேவைப்படுது. ஜஸ்ட் 2 minutes தான் இந்த தா சவுண்ட் தான் வருது. ஐ நீட் ஜஸ்ட் 2 minutes, எனக்கு 2 minutes தான் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஜஸ்ட ரொம்ப அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திக்கலாம், வெறும் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம், மட்டும்தான் அந்த தான் சவுண்டு. ஓகேவா, இந்த சுச்சுவேஷன்லயும் அந்த ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். அப்ப ஜஸ்டுக்கு அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து மீனிங் மாறும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்ட் இப்பதான், ரீசன்ட்லி, ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்ச விஷயத்துக்கு இப்பதான் அப்படிங்கிற மீனிங்ல ஜஸ்ட பயன்படுத்திக்கலாம். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஒர்க்னா நான் இப்பதாங்கிறல்ல, நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். இப்பதான் முடிச்சேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஜஸ்ட்ங்கிறதுக்கு இப்பதான் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஐ ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், நான் இப்பதான் ஒர்க்கை முடிச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஷீ ஹாஸ் ஜஸ்ட் குக்டு த டின்னர், அவங்க இப்பதான் டின்னரை முடிச்சாங்கன்னா நான் சமைச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஷீ ஹாஸ் ஜஸ்ட் குக்டு த டின்னர். ஓகே, காட் இட். அப்ப இந்த இடத்துல ஜஸ்டுக்கு அர்த்தம் என்னங்கன்னா இப்பதான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஜஸ்டுக்கு, இதுல வர ஜஸ்டுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட அப்படிங்கிற மீனிங்க கொடுக்க போகுது இந்த ஜஸ்ட். ஐ ஜஸ்ட் மிஸ் த ட்ரெயின், கிட்டத்தட்ட நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் மிஸ் த ட்ரெயின், கிட்டத்தட்ட நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஜஸ்ட் ரோட் மை ஹோம்ஒர்க், கிட்டத்தட்ட நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு இல்லை, எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இதே முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், என் ஹோம்ஒர்க்கை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஐ ஜஸ்ட் ரோட் மை ஹோம்ஒர்க்னா என்னோட ஹோம்ஒர்க்கை கிட்டத்தட்ட எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஜஸ்டுக்கு லைக் தட், சும்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சும்மா. ஜஸ்ட் ஜோக்கிங், சும்மா தான் சொன்னேன், ஜஸ்ட் ஜோக்கிங். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, சும்மா தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஐ ஆம் ஜஸ்ட் வாட்சிங் இட், சும்மா அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், சும்மா. இப்போ சும்மாங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜஸ்ட்டுக்கு பல அர்த்தம் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல எது தேவைப்படுமோ அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.